ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வெயிலுக்கு இதமா ரொம்ப சூப்பரான ஒரு தயிர் சேமியா. இது காலையில செஞ்சு மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போனா புளிச்சிருங்க தயிர் ஊத்தி கலந்தா. ஸோ மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு எப்படி புளிக்காம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேங்க. இது 180 கிராம்ஸ் அளவு. இதை முதல்ல தட்டில் கொட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா ஏதாவது பூச்சி இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பாத்திரத்துல 1.5 லிட்டர் அளவுக்கு ஊத்துறேன். இப்ப நான் காமிக்கிற மக்கு பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் மக். அதுல 3 தடவை ஊத்துறேன். 1.5 லிட்டர் சேமியா வேக வைக்கிறதுக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வரும்போது இந்த சேமியாவை உள்ள சேர்த்துடலாம். நம்ம சேமியா உப்புமா, சேமியா கிச்சடி எல்லாம் பண்ணுவோம் பாருங்க. அதே சேமியா தான். இது ராகி சேமியா, கோதுமை சேமியால எல்லாம் பண்ண முடியாது. இது நார்மல் சேமியா தான். இது பாத்தீங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கரெக்டா 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வைங்க. சூப்பரா சேமியா வெந்துரும். 5 நிமிஷம் எதுக்கு வைக்க சொல்றேன் அப்படின்னா, இந்த சேமியா கொஞ்சம் நல்லா வெந்தாதான் தயிர் சேமியா பண்ணும்போது உங்களுக்கு நல்லா குழைவா கிடைக்கும். இல்லைன்னா சேமியா தனியா, தண்ணி தனியா, அதாவது தயிர் தனியா இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்ப வெந்ததுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியில வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சீங்கன்னா போதும். இதுல இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கு அப்புறமா அதே பாத்திரத்துல நம்ம அந்த சேமியாவை உள்ள சேர்த்துக்கலாம். சேமியாலாம் இன்னும் சூடு இருக்குங்க. ஆறி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சேன். அதுல 3/4 ஊத்திக்கிறேன். பால் நல்லா சூடா இருக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த குழஞ்சு வரும். நம்ம காலையிலேயே தயிர் ஊத்தி கலந்துட்டோம் அப்படின்னா மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப வந்து புளிச்சிரும். அதனால பால் தான் முழுவதுமாவே நான் இன்னைக்கு ஊத்த போறேன். ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் தான் சேர்க்க போறேன். பால் ஊத்தி கலந்துட்டு அப்படியே வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, அந்த சேமியா பால் பூரா இழுத்துருச்சு பாருங்க. இந்த நல்லா சூடா அந்த பால் ஊத்துனதுனால அந்த சேமியா பால் முழுவதுமா அப்படியே இழுத்துருச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஊத்தணும். அதாவது கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு மேலேயே நான் ஊத்தியிருக்கேன் பால். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் சேமியாக்கு கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படுங்க. இப்ப நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் இஞ்சியும் இடிச்சு அப்படியே டைரக்டா சேர்த்துக்க போறேன். அதை தாளிச்சும் சேர்க்கலாம். ஆனா இடிச்சு அப்படியே பச்சையாவே சேர்த்துட்டேன். இப்ப சேமியா வெது வெதுன்னு இருக்கு. இந்த டைம்ல 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊத்திக்கிறேன். இப்ப கிளைமேட் கொஞ்சம் டல்லா இருக்கு பாருங்க. வெயில் கம்மியா இருக்கு. அதனால 2 ஸ்பூன். வெயில் அதிகமா இருக்கும்போது 1 ஸ்பூன் போதும். இப்போ ஒரு மாதுளம்பழம் முழுசா தொளிச்சு உள்ள சேர்த்தியாச்சு. மாதுளம்பழம், கிரேப்ஸ் எதுனாலும் அது நம்ம விருப்பம் தான். இருந்தா சேர்த்துக்கோங்க. அது கம்பல்சரி இல்ல. இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் தாராளமா சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் ஆப்ஷனல் தான். முந்திரி, கிரேப்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா இருந்தா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தா கூட கொஞ்சம் கட் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸ் சேர்க்கிறோம் பாருங்க. அந்த டைம்ல நம்ம இந்த சேமியால சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே உள்ள சேர்த்துட்டேன் சூடாவே. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில 7 மணிக்கு செஞ்சு குடுத்து விட்டீங்க அப்படின்னா, அந்த 12:30 அப்படிங்கும்போது கரெக்ட்டா தயிர் ஆயிருக்குங்க. சாப்பிடுறதுக்கு நல்லா கிரீமியா இருக்கும். ஒரு சிலர் வந்து இதுல 2 ஸ்பூன் வெண்ணெய் கூட சேர்ப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் ரொம்ப கிரீமியா இருக்குங்க. அவ்வளோதான். இத அப்படியே நம்ம மூடி வச்சிரலாம். நான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் எடுக்கல. ஏன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போய் எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது இல்லையா? வீட்ல தான் நான் இன்னைக்கு பண்றேன். காலையில பண்ணிட்டு மத்தியானம் இத ஓப்பன் பண்றேன் பாருங்க. இது ஆஃப்டர்நூனு. பாருங்களேன் கெட்டியா இருக்கு தெரியுதா உங்களுக்கு? காலையில அந்த பால் நல்லா கொஞ்சம் இளக்கமா இருந்தது. இப்ப அது தயிர் ஆனதுனால நல்லா கெட்டியா இருக்கு. அவ்வளோதாங்க. சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நான் சொன்ன மாரி காலையில 7 மணிக்கு கலந்து வச்சேன். 12:30 மணி இப்போ. அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்து தயிராகி ரொம்ப சூப்பரா இருக்கு. சுத்தமா புளிப்பே கிடையாது. இப்பவும் உங்களுக்கு கெட்டியா இருக்கு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் தயிர் ஃப்ரெஷ் தயிர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்ல ஒரு 1/2 டம்ளர் பால் கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளதான். இதே நீங்க அப்பவே சாப்பிடுறதுக்கு செஞ்சீங்கன்னா, இதே மாதிரி சேமியா வேக வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கெட்டி தயிர் 1 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊத்தி கலந்துட்டு, இதே மாரி தாளிச்சு கொட்டிட்டீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்குங்க. ரொம்ப கிரீமியா இருந்ததுங்க சாப்பிடுறதுக்கு. இதுக்கு தொட்டுக்கறக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா நெறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம். வேணும்னா ஊறுகாய் வச்சுக்கலாம். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு. ஏதாவது மாத்தணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.